பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம். எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். எகிப்தை விட்டு இப்போ இவங்க வந்துட்டாங்க வெளியே. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாய் நிற்கிறார்கள். சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய தடையாகவே இருக்கிறது. இப்பொழுது பார்வோன் சேனையோடு வருகிறான். அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்று யாத்திராகமம் 14 நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்தது. இஸ்ரவேலர்கள் ஒரு பிரச்சனை இல்லாம நடந்து மறுகரை போனார்கள். பார்வோன் சேனை அழிக்கப்பட்டது. இப்படி இந்த இஸ்ரவேலருக்கு அருமையான பதில் பரலோகத்திலிருந்து கிடைப்பதற்கு காரணமா இருந்தது என்ன தெரியுமா? எகிப்திலே இவர்களுக்கு உண்டான சிறுமை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில சூழ்நிலைகளிலே தேவன் நம்மை சிறுமைப்படுத்துவதும் அல்லது சிறுமைப்பட அனுமதிக்கிறதும் எதுக்கு தெரியுமா? நாளை நம்முடைய பின்னாட்களிலே நமக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக. இன்னைக்கு நீங்க படுற கஷ்டம், இன்னைக்கு நீங்க படுற வேதனை, அல்லது இன்று நீங்கள் சிலரால் ஒடுக்கப்படுகிறது, சிறுமைப்படுத்தப்படுகிறது, இதை குறித்து சோர்ந்து போகாதிருங்கள். அன்று எகிப்திலே இஸ்ரவேலர்கள் பட்ட சிறுமையை கர்த்தர் கண்டு சிவந்த சமுத்திரத்திலே அவர்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தது போல இன்று நீங்கள் படுகிற சிறுமையை கர்த்தர் கண்டு நாளை இதற்கான பதிலை நிச்சயமாக கர்த்தர் தந்து உங்களுக்கு முன்பாகவும் தடையாயிருக்கிற சமுத்திரங்கள் விலகி உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காண்பிக்க உங்களை வழி நடத்த நம் தேவன் என்றும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்கள் இரக்கமுள்ள தேவனே, எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தின அன்புக்காய் நன்றி. பொதுவாகவே சிறுமைப்பட்டவன் எல்லாராலும் மறக்கப்படுவான். ஆனால் நீர் அதை பார்க்கிறீர். அதை பார்த்து அவனுடைய கூப்பிடுதலை கேட்டு பதில் தருகிற நல்ல தேவனாய் இருக்கிறீர். இந்த நாளிலும் சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் அவர்களுக்காக செபிக்கிறேன். அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் பதிலை கொடுத்து அவர்களை வாழ்ந்திருக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.